السلام عليكم ورحمة الله وتعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين، ما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واعبدوا الله ولا تشركوا به شيئا وبالوالدين إحسانا وبذي القربى واليتامى والمساكين والجار ذي القربى والجار الجنب والصاحب بالجنب وابن السبيل وما ملكت أيمانكم إن الله لا يحب من كان مختالا فخورا. صدق الله العظيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்பாளனுமான எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் வார்த்தைகளை தொடர்கிறேன். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் சலாமும் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் வாழ்வை அப்படியே பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா குர்ஆனின் மூலமாக தனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நமக்கு வலியுறுத்தி சொல்லி தந்திருப்பதை போல மனித உரிமைகள் குறித்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நமக்கு குர்ஆனின் வாயிலாக சொல்லி தந்திருக்கிறார். அல்லாஹ்விற்கு ஆற்ற வேண்டிய கடமைகள், அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய உரிமைகள் என்று ஒரு சில தகவல்களை சொல்லிக் கொடுத்துவிட்டு மனிதன் தன்னோடு அண்டி இருக்கக்கூடிய, அவனோடு சேர்ந்திருக்கக்கூடிய மனிதர்களிடத்தில் எப்படியெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அழகான பண்புகளை இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு சொல்லித் தருகிறார். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தை துவங்குகிற போது தன்னை வணங்குவதை குறித்து சொல்லுகிறார். தனக்கு யாரையும் இணையாக்கி விடாதீர்கள் என்று சொல்லித் தருகிறார். அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய காரியங்கள் மனிதன் இதை மட்டும்தான். அதற்கு அடுத்துள்ள வணக்க வழிபாடுகள் இவைகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை தொடர்ந்து அல்லாஹ் சொல்லுகிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, உங்களுடைய பெற்றோர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வபிதில் குர்பா, உறவினர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் யதாமா, அநாதைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். வல் மசாக்கீன், ஏழை எளியவரிடத்திலே நடந்து கொள்ளுங்கள். வல் ஜாரிதில் குர்பா வல் ஜாரில் ஜுனுபி வஸ்ஸாஹிபி பில் ஜம், நம்முடைய வீட்டை ஒட்டி வாழக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்த அண்டை வீட்டார்களில் உறவினர்களாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், அந்நிய உறவாக இருக்கக்கூடிய அண்டை வீட்டார்கள், இவர்களிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். எப்பொழுதும் உங்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். பயணத் தோழர்களிடத்திலே நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். உங்களுடைய அடிமைகளிடத்தில் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்மை சுற்றி வாழக்கூடிய அத்தனை மக்களிடத்திலும், நம்முடைய பெற்றோர்களில் தொடங்கி நாம் சந்திக்க இருக்கின்ற இந்த உலகத்தை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா மக்களிடத்திலும் நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஈமான் ஒரு மனிதனுக்கு பரிபூரணத்துவம் அடைய வேண்டுமானால்
அவன் மூலமாக அவன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் மன நிம்மதியாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிமுக்கு அடையாளம் பிற முஸ்லிம்களுக்கு அவனுடைய உள்ளத்தால் கஷ்டம் கொடுக்காதவனாக இருக்க வேண்டும், அவனுடைய சொல்லால் கஷ்டம் கொடுக்காதவனாக இருக்க வேண்டும், அவனுடைய செயல்களால் கஷ்டம் கொடுக்காதவனாக இருக்க வேண்டும். உள்ளத்தால் கஷ்டம் எப்படி கொடுப்பது? நம்மை சார்ந்திருக்கக்கூடிய நம்முடைய தோழர்கள் அல்லது அண்டை வீட்டை சார்ந்தவர்கள், இப்படி இருக்கக்கூடிய மக்கள் நல்ல ஒரு வளர்ச்சி அடைகிறார்கள் என்றால் இவர்களினுடைய வளர்ச்சியை பொறுக்காமல் ஏதாவது ஒரு முறையில் தவறாக நினைக்கிறோம் அல்லவா? இந்த நினைவு இல்லாமல் இருக்கின்ற போது நீங்கள் நிம்மதியான முஸ்லிம்கள், அவருக்கு நிம்மதியை கொடுத்திருக்கிறீர்கள், உண்மையான முஸ்லிம்களாக இருக்கிறீர்கள் என்று அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறர்களினுடைய வளர்ச்சியில் நீங்கள் பொறாமை கொள்ளாதீர்கள், அவர்களை குறித்து நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளாதீர்கள், அவர்கள் மீது தேவையற்ற கோபங்கள் கொள்ளாதீர்கள் என்று உள்ளம் சார்ந்து எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நீங்கள் உங்களுடைய அண்டை வீட்டாரோடு நடந்து கொள்ளாதீர்கள் என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் சார்ந்திருக்கக்கூடிய மனித குலத்திற்கு யாரெல்லாம் இப்படி நடக்கிறார்களோ அவர்கள்தான் உண்மை முஃமின்கள், முஸ்லீம்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து சொல்வார்கள், ஒரு மனிதன் சரியான முறையிலே முஃமினாக இருக்க வேண்டுமானால், பூரணத்துவம் அடைந்த முஃமினாக இருக்க வேண்டுமானால் தன் மூலமாக தன்னுடைய அண்டை வீட்டுக்கு எந்த விதத்திலும் கஷ்டம் கொடுக்காதவன் தான் உண்மையான முஃமின் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரர்களோடு நடக்கக்கூடிய நடைமுறைகளை சொல்லித் தருகிறார்கள். அதற்கு முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அண்டை வீட்டார்களிடத்தில் நாங்கள் எப்படி அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடப்பாடுகள் என்ன, அவர்களிடத்தில் எப்படி நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும், என்னென்ன விஷயங்களிலெல்லாம் அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த வழிமுறையை எங்களுக்கு கற்றுத்தாருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அண்டை வீட்டுக்கு மட்டுமல்ல உலகத்தினுடைய நம்மை சார்ந்திருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் சேர்த்து அற்புதமான வழிமுறைகளை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். எல்லோரிடத்திலும் நடக்கக்கூடிய நடைமுறையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள் என்றால் அதிலும் குறிப்பாக நம்மை ஒட்டி இருக்கக்கூடியவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லித் தருகிற போது முதலாவதாக சொல்லுவார்கள், இதா மரில உத்தகோ, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரர் யாராவது உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பார்களே ஆனால், உடல்நல குறைவிலே இருப்பார்களே ஆனால் முதலிலே நீங்கள் அவர்களிடத்திலே சென்று நலம் விசாரிக்க வேண்டும். அது உங்களிடத்திலே இருக்கக்கூடிய மிக அற்புதமான பண்பாடு. அது மட்டுமல்ல, அவர்கள் நலம் விசாரிப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கின்றனவோ அத்தனையும் நீங்கள் நிறைவேற்றி கொடுக்க வேண்டும். இது அண்டை வீட்டுக்கு செய்ய வேண்டிய முதல் கடமை என்று சொல்லிவிட்டு, அதே போல பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவர் மரணம் அடைந்து விடுகிறார் என்றால் சில நபர்களை பார்க்கிறோம் அல்லவா, நான் எந்த ஜென்மத்திலையும் அவன் கூட நான் பேச மாட்டேன், எந்த விதத்திலும் நான் அவனிடத்திலே உறவாட மாட்டேன், அவனிடத்தில் நல்ல முறையில் நடந்துக்க மாட்டேன் என்று அண்டை வீட்டை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் அல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள், நோயாளியாக இருந்தால் ஒரு நலம் விசாரிப்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. அதே போல பக்கத்து வீட்டிலே இருக்கக்கூடியவன் மரணம் அடைந்து விட்டானேயானால் அவனுடைய ஜனாசாவிலே கலந்து கொண்டு அவனுடைய மகபிரத்திற்காக நீங்கள் துஆ செய்ய வேண்டும். ஏன் இதை கற்றுத்தருகிறார்கள் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித குணத்திற்கு மத்தியிலே ஏற்றதாழ்வோடு இந்த உலகத்திலே அவன் வாழ வேண்டாம், எல்லா நேரத்திலும் அவனுடைய அந்யோன்யமான வாழ்க்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்து விட்டு மூன்றாவதாக சொல்லுகிறார்கள், ஏதாவது பொருளாதார ரீதியிலே கஷ்டமடைந்திருப்பானேயானால் அவனுடைய மருத்துவ செலவிற்கோ அல்லது வீட்டு செலவிற்கோ அல்லது இன்ன பிற செலவுகளுக்கோ அவனுக்கு கஷ்டம் ஏற்பட்டு அதை செலவழிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு பக்கத்து வீட்டிலே அவன் கடன் கேட்கக்கூடிய சூழ்நிலையில் அவன் தள்ளப்படுவானேயானால் அப்படி கடன் கேட்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கடனுதவியை கொடுத்து உதவ வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு அற்புதமான வழிமுறைகளை கற்றுத் தருகிறார்கள். இங்கே கடனாளி என்கிற போது நாம் நிறைய விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்திலே கடன் வாங்கக்கூடிய நேரத்தில் கடன் வாங்குவதற்கும் வழிமுறையை கற்றுக் கொடுத்தார்கள். கடன் கொடுப்பவருக்கு வாங்கியவர் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்க வேண்டும் என்கின்ற பண்பாடுகளை சொல்லிக் கொடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கக்கூடியவர்களுக்கும் சொல்லுகிறார்கள், வாங்கும்போது என்ன எண்ணத்தோடு நீங்கள் வாங்க வேண்டும் தெரியுமா? நீங்கள் அந்த கடனை திரும்ப செலுத்த வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு நீங்கள் கடனை பெற வேண்டும். அப்படி கடனிலே பக்கத்து வீட்டுக்காரன் இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது உதவிக்காக கைமாறாக நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று கேட்கக்கூடிய நேரத்தில் அவனுக்கு நீங்கள் கடனுதவி செய்ய வேண்டும் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
மூன்றாவதாக கற்றுத் தருவார்கள். நான்காவதாக சொல்லுவார்கள், ஏதாவது ஒரு விஷயத்தில் அவன் குறை உள்ளவனாக இருக்கிறான். அவனுடைய நடத்தையிலே குறை இருக்கலாம், அல்லது அவனுடைய செயல்பாடுகளிலே குறை இருக்கலாம், அவனுடைய பழக்க வழக்கங்களிலே குறை இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு விஷயத்தில் அவனிடத்திலே குறை இருக்குமேயானால் அந்த குறையை உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் என்பதால் உங்களுக்கு முழுக்க முழுக்க அவனுடைய குறை தெரிவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் அவன் பக்கத்து வீட்டுக்காரன், அவனுடைய குறையை பெரிதுபடுத்தி வெளியிலே நாம் அவனை குறைப்படுத்தி அதிலே குளிர் காய்ந்து கொண்டிருக்காதீர்கள், அது நல்லதல்ல என்பதை சொல்லுகின்ற போது அவனிடத்தில் குறை காண்பீர்களேயானால் அந்த குறையை நீங்கள் மறைத்து விடுங்கள். நீங்கள் இந்த உலகத்திலே பிறருடைய குறையை மறைக்கிற போது நீங்கள் செய்யக்கூடிய குறைகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மறைத்து விடுவான். நான்காவதாக சொல்லுகிறார்கள், அந்த பக்கத்து வீட்டுக்காரனிடத்திலே குறைகள் இருக்குமேயானால் அந்த குறைகளை நீங்கள் மறைத்து விடுங்கள். அதற்கு அடுத்து சொல்லுகிறார்கள் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்திலே ஏதாவது ஒரு விஷயத்திலே சந்தோஷம் அடைவார்கள் அல்லவா? பக்கத்து வீட்டுக்காரரிடத்தில் ஒரு சந்தோஷமான நிகழ்வு இருக்கிறது, அது திருமண நிகழ்வாகட்டும் அல்லது ஏதாவது ஒரு வியாபாரத்தில் அதிகப்படியான லாபம் ஈட்டி மிகப்பெரிய சந்தோஷத்திற்குரியவர்களாக அவர்கள் இருக்கின்ற போது அந்த சந்தோஷத்தை அவர்கள் அடைகிற போது நீங்கள் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். உங்களிடத்திலே உங்களுடைய ஒட்டி வாழ்கிறார்கள் அல்லவா, நல்ல முறையில் உங்களுடைய திருமணம் நடந்திருக்கிறது, உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல முறையில் நடந்திருக்கிறது, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல முறையிலே படிப்பிலே முன்னேறி இருக்கிறார்கள் என்று அவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய நல்ல சந்தோஷமான நிகழ்வுகள் இருக்கிறது அல்லவா, அந்த சந்தோஷமான நிகழ்வுகளில் நீங்கள் பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தந்துவிட்டு அடுத்து சொல்லுகிறார்கள், எல்லா நேரத்திலையும் மனுஷனுக்கு சந்தோஷம் இருப்பதில்லை இல்லையவா, அதே போன்றுதான் அந்த சந்தோஷம் சில நேரங்களிலே துக்கமாக மாறுகிற போது, ஏதாவது ஒரு கஷ்டத்திலே உழன்று கொண்டிருக்க போது அவனுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய மனநிலையை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏதாவது உங்களுக்கு கஷ்டம் ஏற்பட்டு விட்டதா, உங்களிடத்திலே இருப்பவர்கள் தவறி விட்டார்களா, அல்லது ஒரு வியாபாரத்தில் உங்களுடைய குடும்பத்திலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டதா, அல்லது உங்களுடைய பிள்ளைகள் ஏதாவது ஒரு குறைபடுத்தி உங்களுடைய மானத்திற்கு பிரச்சனை ஏற்படுத்தி விட்டார்களா, நீங்கள் அல்லாஹ்விற்காக பொறுமை செய்யுங்கள் என்று அவர்களிடத்திலே சென்று அவர்களுடைய கஷ்டத்திலே பங்கெடுத்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும் என்று சொல்லி தந்துவிட்டு அடுத்த அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நாம் அதிகம் கவனிக்க வேண்டிய விஷயம், நம்முடைய வீடுகளை சுற்றி இருக்கின்ற போது அந்த வீட்டை விட பெரும்பாலும் இது எங்க நடக்கும் அப்படின்னா தனித்தனியான முறையில் வீடுகள் கட்டியிருப்பார்கள் அல்லவா. நமது ஊரை பொறுத்தவரை மொத்தமாக பொதுச்சுவர் என்கிற அடிப்படையில் வீடுகளை கட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சில இடங்களில் நெருக்கமாக வாழக்கூடியவர் தனித்தனியாக வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அல்லவா. அப்படி வாழ்கிற போது அவர்களினுடைய வீட்டினுடைய நலவுக்காக வேண்டி அவர்கள் ஜன்னல்கள் எல்லாம் அமைத்து எல்லா புறத்திலிருந்தும் காற்று வர வேண்டும் என்று காற்றோட்ட வசதிகள் எல்லாம் செய்து வைத்திருப்பார்கள் அல்லவா. அப்படி அவர்களுக்கென்று வசதி வாய்ப்புகளை செய்து வைத்திருக்கிற போது உங்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அதைவிட ஒரு மேலான வசதியை கொடுத்திருப்பானேயானால் நீங்கள் பக்கத்திலே வீடு கட்டக்கூடிய நேரத்தில் அவர்களுக்கு இடையூறாக உங்களுடைய கட்டிடத்தை உயர்த்தி கட்டாதீர்கள். ஏனென்றால் அது அவர்களுக்கு காற்றோட்டத்தை பாதிக்கும் என்பது இருக்குமேயானால் அல்லது வேறு ஏதாவது ஒரு விதத்தில் அவர்களுக்கு இடையூறு ஏற்படுமையானால் அந்த இடையூறை செய்யாதீர்கள். உங்களுடைய கட்டிடத்தை அவர்களுடைய அனுமதி இல்லாமல் அவர்களுடைய மன பொருத்தம் இல்லாமல் நீங்கள் கட்டிடத்தை உயர கட்டாதீர்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்துவிட்டு கடைசியாக உண்ணக்கூடிய உணவில் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் நமக்கு கற்றுத்தருகிறார்கள். சில மக்கள் நம்மை ஒட்டி வாழக்கூடியவர்கள் ஏழைகளாக இருக்கலாம், வசதியற்றவர்களாக இருக்கலாம், ஒருவேளை சாப்பாட்டிற்கு கூட வசதி இல்லாதவர்களாக இருக்கலாம், நல்ல முறையில் அவர்கள் உணவு சமைத்து சாப்பிட்டு பல காலங்கள் இருந்திருக்கலாம். நீங்கள் உங்களிடத்திலே உணவு சமைக்கக்கூடிய அந்த சாப்பாட்டினுடைய நறுமணம் இருக்கிறது அல்லவா, அந்த நறுமணம் பக்கத்து வீட்டுக்காரனுடைய உள்ளத்தை பாதிப்படைய செய்யுமையானால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? நீங்கள் சமைத்து இருக்கக்கூடிய அந்த சாப்பாட்டை எடுத்து பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுத்து, என்னை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா வசதியாக வைத்திருக்கிறார், நான் நல்ல முறையிலே உண்டு கொண்டிருக்கிறேன், என்னுடைய உணவை நீங்களும் சந்தோஷமான முறையிலே உண்டு கொள்ளுங்கள் என்று அவனுக்கும் கொடுத்து உதவ வேண்டும் என்கின்ற அழகான பண்பை அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தருகிறார்கள். நாம் யோசித்து பார்க்கிறோம், ஒரு காலம் இருந்தது, பழைய காலங்களில் ஏதாவது ஒரு இடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் எனக்கு ஏதாவது உதவி செய்ப்பா அப்படின்னு கொடுத்துட்டா உடனே சாப்பாட்டை கொடுக்கக்கூடிய மக்கள், அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருந்தார்கள். ஆனால் இன்று பார்க்கிற போது ஒரு மக்களினுடைய மனநிலை எப்படி போய்விட்டது என்றால் மொத்தமாக 4 விஷயங்களுக்குள் 4 அமைப்புகளில் அவர்கள் சுருக்கிக் கொள்கிறார்கள். ஒரு கணவன்
மனைவி, அவருடைய பிள்ளைகள், அதோடு முடிந்து விட்டது. அது 2 பிள்ளை இருந்ததுன்னா 2 பிள்ளையோடு சேர்த்து 4 பேர் ஆயிடலாம். ஆனால் ஒரு குடும்பத்தை கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று ஒரு வட்டத்திற்குள் சுருக்கிவிட்டு நாம் யார் வீட்டுக்கும் போகவும் வேண்டாம், நம்ம வீட்டுக்கு யாரும் வரவும் வேண்டாம். ஒரு இடத்தில் நோய்வாய்ப்பட்டால் கூட அந்த நோயாளியை விசாரிப்பதற்காக நம் வீட்டிற்கு 4 பேர் வந்து நமக்கு ஏதாவது செலவு வந்து விடுமோ என்பதற்காக கூட நாம் போய் இன்னொரு இடத்துல போய் கூட அவங்களுக்கு வைத்தியம் பார்த்து கொள்ளலாம் என்று தூரமாக வைத்து, இதில் 2 விஷயத்தை கவனிக்க வேண்டும். ஒன்று, நோயாளியை சந்திக்கிறதற்கு சொன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோயாளிகிட்ட போய் எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற பண்புகளையும் சேர்த்து சொல்லி தந்தார்கள். நோயாளிகிட்ட போய் நிறைய நேரம் போய் உட்கார்ந்துருக்காதீங்க, அவங்கள்ட்ட போய் ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி அல்லாஹ் உங்களுக்கு சீக்கிரமாக ஷிஃபாவை தந்து விடுவான், ஆரோக்கியத்தை தருவான். அதுபோல அவங்களுக்கு இடத்திலிருந்து நீங்களும் துஆவை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சில சௌகரியங்களை, எப்படி நலம் விசாரிக்க வேண்டும் என்கின்ற ஒழுங்குகளையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான முறையில் கற்றுத்தந்தார்கள். நாம் இன்னைக்கு எந்த அளவிற்கு போய்விட்டோம் என்றால், பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய குடியிருப்புகளிலே வாழக்கூடிய மக்கள் பக்கத்தில் இருக்கக்கூடியவர் எவ்வளவு காலம் வாழ்ந்தார் என்பது கூட தெரியாமல், அவருடைய பெயரை கூட தெரியாமல் வாழக்கூடிய நிலைகள் இருக்கிறதல்லவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இத்தனை செய்திகளை சொல்லி தந்திருக்கிறார்கள் நமக்கு. நீங்கள் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 அமைப்புகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று, நம்முடைய உறவினர்களாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய சொந்த பந்தமாக இருக்கிறார்கள், சொந்தமாக இருந்து அதோடு சேர்த்து நம்முடைய ஈமான்தாரியாகவும் இருக்கிறார்கள். ஒன்று உறவினுடைய சொந்தம், என்னுடைய ஈமானுடைய சொந்தம். இவர்களுக்கு 3 ஒருமைப்பட்டவர்கள் என்று ஒரு கூட்டத்தையும், இன்னொரு கூட்டத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் 2 ஒருமைப்பட்டவர்கள், இன்னொன்று ஒரே ஒரு ஒருமை பெற்றவர்கள். 3 ஒருமைப்பட்டவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருகிறார்கள். ஒன்று, அவன் ஈமான் கொண்டவனாக இருக்கிறார், உன்னுடைய உறவுக்காரனாகவும் இருக்கிறார், அதோடு சேர்த்து உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரனாகவும் இருக்கிறார். பக்கத்து வீடு என்கின்ற ஒரு உறவு, சொந்தம் என்கின்ற ஒரு உறவு, ஈமான்தார் என்கின்ற உறவு, இந்த 3 உறவை பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் 2 உறவை பெற்றவர்கள், அவர்கள் அந்நியர்களாக இருக்கிறார்கள், நம்முடைய உறவுக்காரர்கள் அல்ல, ஆனால் ஈமான்தாரியாக இருக்கிறார்கள், நம்முடைய பக்கத்து வீட்டிலே வசிக்கிறார்கள். அதே போல நம்முடைய பகுதிகளை பொறுத்தவரை ஈமான்தாரிகள் அதிகமான முறையில் ஒரே சமூகத்தை சார்ந்த மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பிற சமூகத்தை சார்ந்த பல மக்களோடு சேர்ந்து வாழக்கூடிய போது அவர்களுடைய மனநிலையில் கசப்பு ஏற்படக்கூடிய அளவிலே உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளாதீர்கள் என்கின்ற அழகான பண்பை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அதே நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு அற்புதமான செய்தியை சொல்லுவார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்களிடத்திலே நடக்கக்கூடிய விஷயத்தில் சில நேரத்தில் எல்லா பக்கத்து வீட்டுக்காரங்களும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. சில நேரத்தில் இடையூறு கொடுத்து கொண்டே இருப்பார்கள். எதில் பார்த்தாலும் அவங்கள்ட்ட போய் பேச முடியாது. போய் பக்கத்தில் போய் நின்னாலே நம்மளை பார்த்தாலே ஒரு விதமாக நினைக்கக்கூடிய அளவிற்கு பக்கத்து வீட்டுக்காரர்கள் சில பேருக்கு அமைந்து விடலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே நமக்கு பண்பாட்டை சொல்லி தருகிறார்கள். பக்கத்து வீட்டுக்காரர்கள் மோசமான நடத்தை உள்ளவர்களாக இருப்பார்களேயானால், மோசமான குணத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்களேயானால், உங்களுக்கு எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் உபத்திரவு மட்டுமே செய்து கொண்டிருக்கக்கூடிய நிலைப்பாட்டை கொண்டவர்களாக இருப்பார்களேயானால், நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறார்கள். தயவு செய்து அவன் நடப்பதை போன்று நீங்கள் நடந்து கொள்ளாதீர்கள். முதலாவதாக சொல்லுவார்கள் குஃப அன் அதாக்க அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், நீங்கள் அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்துறாதீங்க. அவன் நம்மளுக்கு கஷ்டம் கொடுத்துட்டான், அதனால பகரத்திற்கு நான் கஷ்டம் கொடுக்கிறேன் என்று கஷ்டம் கொடுக்காதீர்கள். அதனால தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸிற்கு விளக்கம் சொல்லக்கூடிய நேரத்தில், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நீங்கள் நல்லது செய்வது ஒரு ரகம், அதே மாதிரி பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நல்லது செய்வதை விட சிறந்த ரகம் என்னவென்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையை வைத்து சொல்லுகிறார்கள், அவன் நமக்கு கஷ்டம் கொடுப்பார்கள் அல்லவா, அந்த கஷ்டத்தை அப்படியே பொறுத்து கொள்கிறோம் அல்லவா, அந்த பொறுமை அவனுக்கு நீங்கள் செய்யக்கூடிய நல்லவற்றை விட அவன் கொடுக்கின்ற கஷ்டத்தை பொறுத்து கொள்வது மிகச்சால சிறந்தது என்று அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையை வைத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கி தருகிறார்கள், நீங்கள் அவன் கஷ்டம் கொடுக்கிறான் என்பதற்காக நீங்கள் கஷ்டம் கொடுக்காதீர்கள். அப்படியே அவன் கஷ்டம் கொடுத்தால் வஸ்பிர் அலா அதாஹு, அவன் கொடுக்கக்கூடிய கஷ்டத்தை நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கள் என்று அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கு அன்பளிப்பை பகிர்ந்து கொள்வதற்கு சொன்னார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபியிடத்தில் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், எனக்கு 2 பக்கத்து வீட்டுக்காரங்க இருக்கிறாங்க, நான் யாருக்கு கொடுப்பது என்று கேட்கிறார்கள். நான் அன்பளிப்பு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன், நான் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பை யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கேட்டபோது அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், உங்களுக்கு யார் நிறைய கூடுதலான நெருக்கத்தை பெற்றவர்களாக இருக்கிறார்களோ, ஒன்று உறவாகவும் இருக்கிறார்கள், அதோடு சந்தர்ப்பத்தில் நமக்கு பக்கத்து வீட்டுக்காரராகவும் இருக்கிறார்கள், இன்னொரு பக்கத்து வீட்டுக்காரர் அந்நியராக இருப்பாரே, ஆனால் நீங்கள் முக்கியத்துவம் கொடுப்பது யாருக்கென்றால் உங்களுடைய சொந்த பந்தமாக உங்களை ஒட்டி வாழ்கிறார்கள் அல்லவா, அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பை கொடுங்கள். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இலா ஐயிஹுமா உஹுதி என்ற ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்டபோது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், இலா அக்ரபிஹிமா மின்கி பாபா, உனக்கு யார் பக்கத்தில் இருக்கிறார்களோ அவர்களுக்கு நீங்கள் அன்பளிப்பை செலுத்துங்கள் என்று சொல்லுவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு வீடு வாங்குவது விற்பதெல்லாம் இருக்கிறது அல்லவா, இந்த வீடு வாங்குதல் விற்பதில் கூட அந்த உரிமையை யாருக்கு கொடுக்கிறார்கள் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே ஒருவர் வீடை விற்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் முதல்ல அவர் யார்கிட்ட போய் கேட்கணும்னா, பக்கத்து வீட்டில் போய் நான் வீட்டை விற்கிற மாதிரி சூழல் எனக்கு ஏற்பட்டு இருக்கிறது, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு அவர்கிட்ட போய் கேட்க வேண்டும். அவர் முடியலை என்கிற பட்சத்தில் தான் அடுத்தவருக்கு விற்பனை செய்ய வேண்டும் என்கின்ற வழிமுறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர் அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய தோழரை பார்ப்பதற்காக ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக போகிறார்கள். இவங்கள்ட்ட 2 வீடு இருக்கிறது. அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே ஸஅத் பின் அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் கேட்பாங்க, எனக்கு 2 வீடு இருக்கிறது, எனக்கு விற்க வேண்டிய சூழல் இருப்பதால் அந்த 2 வீட்டையும் நான் உங்களிடத்திலே தருகிறேன், எடுத்துக்கொள்ளுங்கள் என்ற போது அப்போ ஸஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், அந்த வீட்டை எடுப்பதாக இருந்தால் வெறும் 400 திர்ஹத்திற்கு மட்டும்தான் நான் எடுப்பேன், அதை விட கூடுதலாக உன்னிடத்திலே பணம் கொடுத்து எடுக்க மாட்டேன் என்ற போது அபூ ராஃபி அவங்க சொல்லுவாங்க, நீங்கள் 400 திர்ஹத்துக்கு கேட்கிறீர்கள், என்னிடத்தில் 500 திர்ஹம் கொடுக்கப்பட்டும் கூட நான் அந்த வீட்டை நான் விற்பதற்கு தயாராக இல்லை. நாம் யோசித்து பார்க்கிறோம், 500 ரூபாய்க்கு கேட்டு கூட அவர் கொடுக்கணும் என்கிற மனநிலையில் இல்லை. ஆனால் பக்கத்து வீட்டுக்காரர் கேட்கிறார், 400 திர்ஹத்திற்கு தந்தால் நான் எடுத்துக்கொள்கிறேன், அதை விட கூடுதலாக எடுக்க மாட்டேன் என்ற போது அபூ ராஃபி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் 400 திர்ஹத்திற்கு நான் உனக்கு கொடுத்து விடுகிறேன். ஏனென்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 விற்பதற்காக வரக்கூடிய நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் எப்படி நடந்து அவர் கேட்கிறாரோ அதற்கு கொடுத்து விடுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். ஆகையால் எனக்கு 100 திர்ஹங்கள் நஷ்டமானாலும் பரவாயில்லை, நான் உனக்கு தந்து விடுகிறேன் என்று கொடுத்திருக்கிறார்கள் என்றால் விற்பதாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே அன்புகளை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய அன்பளிப்புகளை பகிர்ந்து கொள்வதாக இருந்தாலும் சரி, எல்லா விஷயங்களிலும் நம்முடைய சார்ந்திருக்கக்கூடிய அண்டை வீட்டார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அண்ணலம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகான முறையிலே நமக்கு உணர்த்தி காட்டியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மை ஒட்டி வாழக்கூடிய நம்முடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி, நம்மை அல்லாத மற்றவர்களாக இருந்தாலும் சரி, எல்லா விதத்திலும் நல்ல பண்பாடுகளோடு வாழக்கூடிய நல்ல தௌஃபீக்கை நம் அத்தனை பேருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான